கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனையின் பின்னணியை பார்த்தால், நாம் பழகும் சக மனிதரோடு பேசியதில் அல்லது பழகிய விதத்தில் அல்லது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாததால் தான் பிரச்சனைகள் வந்திருக்கும். சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் நம்மிடமிருந்து வரும்படியாகத்தான் சாத்தான் செயல்படுவான். அதனால் மற்றவர்களிடத்தில் பேசும்போது அவர்களை காயப்படுத்தாமலும், பழகும்போது ஜாக்கிரதையோடு பழகவும் ஆவியானவரின் துணையை நாட வேண்டும். உதாரணத்திற்கு, கணவர் கோபமாயிருந்தால் மனைவி அந்த நேரத்தில் அமைதி காப்பது, அல்லது மனைவி கோபமாக பேசினால் கணவர் சூழ்நிலையை புரிந்து அமைதி காப்பது என்று இருந்தால் குடும்பத்தில் சமாதானம் கெட்டுப்போகாமல் இருக்கும். சாத்தானும் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் அந்த சமாதானத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு தர விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு சமாதானத்தை அருளுங்க. அலுவலகத்திலும் வீட்டிலும் எங்கள் குடியிருப்பு பகுதியிலும் மற்றவர்களோடு நாங்கள் சமாதானத்தோடு பேச பழக கிருபை கொடுங்க. பிரச்சனைக்குள் இருக்கும்போது எங்களுடைய மனதை சமாதானத்தோடு காத்துக்கொள்ள கிருபை தாங்க. எங்கள் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை சாத்தான் கொண்டு வராதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.